வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து நியூ இயர் ரீல்ஸ் பத்தி பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். ஜனவரி 31 யாருங்க நியூ இயர் கொண்டாடுறா? சிம்பு சார் கிட்ட யாராவது சொல்லி புரிய வைங்க. இந்த டெம்ப்ளேட் இல்லாம ஒரு வருஷம் கம்ப்ளீட்டே ஆகாது. நியூ இயர்க்கு வரதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தாதாங்க ஒரு அந்த வருஷமே ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். மஜாவான டெம்ப்ளேட்டு, நீங்களும் பாருங்க. When you're having a good day and someone your age says they make 3 lakhs a month. எதுக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இருக்கானுங்க அப்படி என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. உங்களுக்கு மட்டும்தான் வர மாட்டேங்குதா இல்ல பண்றானுங்க? மேபி ஏதாவது சைட்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்றானுங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஃபோமோ வருது. எல்லாருமே என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரை பார்த்தாலும் 3 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் நம்ம வயசு பசங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னே புரியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லைட்டா ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு. மிச்சபடி ஓகே, குட் ஃபார் யூ ப்ரோ. 2026ல வாங்க போற செருப்படியை யாராச்சும் தடுக்க முடியுமா? 2025ல வாங்கினப்போ யாராவது தடுத்தாங்களா ப்ரோ? தடுக்கல. 2026லயும் யாரும் வந்து உங்களை காப்பாற்ற போறது இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த ரீலுக்கு போவோம். ரீல் ரஜினி சார் இல்லாம ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ண முடியாதுங்க. ரஜினி சார் இல்லாம மீம் ரியாக்ஷன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரஜினி வந்து கரெக்டா நியூ இயர் வரதுக்கு அந்த ஒரு 15 டேஸ், டிசம்பர் எண்டு ஜான்வரி ஸ்டார்டிங்கு, அந்த 15 டேஸுக்கு மட்டும் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துட்டு ஃபயரா சுத்திட்டு இருப்போம். இந்த வருஷம் நான் 20 கிலோ குறைக்க போறேன், இந்த வருஷம் நான் வந்து ரன்னிங் பண்ண போறேன், இந்த வருஷம் நான் வந்து 10 லட்சம் சம்பாதிக்க போறேன், இன்வெஸ்ட் பண்ண போறேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோம். அந்த ஜனவரி மாசத்துல வந்து 2 வாரம் முடிஞ்சோடனே என்னடா வாழ்க்கை இது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சிடும், திரும்ப அந்த 15 டேஸ் வரும். அந்த 15 நாள் மட்டும் மோட்டிவேஷனோட சுத்திட்டு இருப்போம், திரும்ப செருப்படிகள் வாங்கிட்டு இருப்போம். வருஷம் மட்டும் போயிட்டே இருக்கு. கம்பேக் எதுவும் கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது கம்பேக் கொடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. The first difference, girls grow up seeing the suffering while boys grow up watching the comfort, and this is why they don't want to repeat that same life. According to data, even working women spend almost 5 hours a day doing household domestic work, but men spend only 1.5 hours. Women saw the price their mothers paid for not being financially independent, so today's women refuse to walk into the same trap. In fact, it's the mothers who keep telling us study well, get a job, be financially independent because interference from the husband's family. இந்த ரீல்ல இருக்கிறது எக்ஸாஜரேஷன்லாம் கிடையாது, இருக்கிறத தான் அவங்க பேசி இருக்கிறாங்க. இவங்க இந்த ரீல்ல சொன்ன மாதிரி கேர்ள் சைல்டு வந்து இப்போ பிறந்து வளர்றோம் இல்லையா, வளர்றப்போ நம்ம வந்து நம்ம அம்மாவை எப்படி ட்ரீட் பண்றாங்க, நம்ம அம்மா எப்படி கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யறாங்க. அண்ட் வேலை செய்யறது நான் ஒன்றும் தப்பு சொல்ல, பட் எப்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்றாங்க, எப்படி அவங்கள வந்து கொஞ்சம் ஏதோ தரக்குறைவான ஆள் மாதிரிலாம் சில இடத்துல வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு விமன் அப்படின்றதுனால. அண்ட் அதே வீட்டுல வந்து இன்னொரு ஆம்பளை பையன் இருந்தானா அவனுக்கு வந்து எல்லா ப்ரிவிலேஜுமே இருக்கும் இல்லையா. அந்த பொண்ணுக்கு வந்து சமைக்கிறதுக்கு, வீடை கிளீன் பண்றதுக்கு, இந்த துணி மடிச்சு வைக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா பசங்களை வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்து வளர்றப்பவே உங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும் மேரேஜ் லைஃப்பை பத்தி. அம்மாக்கள் வந்து அவங்களோட பெண் குழந்தையோ அவங்களோட குழந்தைங்க பேசிக்கா படிச்சு ஃபைனான்சியலி இண்டிபெண்ட் ஆக சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபைனான்சியலி இண்டிபெண்ட் ஆயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்மளுக்கு தேவையா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே
நம்ம செஞ்சுக்கலாம் இல்லையா? இன்னொருத்தவங்க மேல போய் நம்ம வந்து டிபெண்ட் ஆகி இருக்க தேவையில்ல. ஸோ அவங்கள வந்து அடிமைப்படுத்த முடியாது. ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தான் கேர்ள்ஸுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்போ உங்ககிட்ட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லையோ அப்போ வந்து அவங்க உங்களை அடிமைத்தனம் படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க செய்யற ஒர்க்குக்கு எதுக்குமே நிறைய வீட்டுல வந்து மரியாதையே கிடையாது. பிகாஸ் அதுல இருந்து மணி ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்க செய்யற ஒர்க்லாம் செய்யாத மாதிரி ஒரு கணக்குல போயிடும். அவங்க வந்து அவுட் சைடு ஒர்க் பண்றதுனால அதுல இருந்து மணி ஜென்ரேட் ஆகுது இல்லையா? ஸோ அவங்க செய்யற வேலையை வந்து ஆமாமா அப்படின்ட்டு நீங்க ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு 2 வார்த்தை சொல்றதுனால நீங்க குறைஞ்சிட போறது கிடையாது. அதே மாதிரி அவங்க வீட்டு வேலை செய்யறதுனால அவங்க ஒன்றும் உங்களை விட குறைஞ்சவங்க கிடையாது. நீங்க வெளியில வேலை செய்யறதுனால நீங்க ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. விட்டுட்டு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னாலே நீங்க வந்து எங்களை வந்து நீங்க கம்ஃபர்ட்டா வச்சுக்கதான் ட்ரை பண்ணும். அதை விட்டுட்டு நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா இந்த மாதிரி சண்டை போடுறதுல வந்து ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு தோணுது. இந்த ஹெண்ட் வந்து எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறது தான் முக்கியம். நீங்க ஒருத்தவங்களை டாமினேட் பண்ணி எதுவும் பெருசா சாதிக்க போறது இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்களும் ஒரு நாள் சாவதான் போறீங்க, நாங்களும் ஒரு நாள் சாவதான் போறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே செத்துருவாங்க. பில்லி ஐலிஷ் இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபெமினிசம் பேசுங்க, ஃபெமினிசம் பழகுங்க. ரொம்ப உண்மை. இந்த வருஷத்தை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேராம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் மக்களே. நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேராம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேரலை. ஸோ இந்த வருஷத்தை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேராம நம்ம 2 பேரும் ஓட்டிட்டோம் அப்படின்றது சொல்ல. 2 பேரா? நம்ம எல்லாரும். ஸ்கர்ட். ஆமா ஸ்கர்ட் தான். நீ அப்படிதான் போவ. இந்த மாதிரி பொண்ணுங்களா பேர் என்ன தெரியுமா? வருஷத்துல ஒரு தடவை கல்ச்சுரல்ஸ்க்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு போறது அவ்வளவு பெரிய தப்பாமா? ஆமாடி ஜீன்ஸ் போடுறது, டி-ஷர்ட் போடுறது, ஸ்கர்ட் போடுறதெல்லாம் பொண்ணுங்க பண்ணவே கூடாது. ஏன்னா பொண்ணுங்களை அந்த ட்ரெஸ்ல பார்த்தா பாவம் பசங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிடுறாங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். எதுக்கு சார் ரூம் கூப்பிடுறீங்க? Will you sleep with me? சார் இவன் கூட படுத்தாதான் வேலை தருவானா? எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவீங்களா இல்ல எல்லா பொண்ணுக்கும் அனுப்புவீங்களா? திடீர்னு எடுத்து கட்டி போட்டுட்டு விடவே இல்லை சார். பொம்பளை பிள்ளைங்களா அவங்க இஷ்டத்துக்கு அரியங்குறைமா வர விட்டா தப்பு நடக்கத்தான் செய்யும். தப்பான பார்வையை நமக்கு விதைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏன் அத்தனை மணிக்கு அங்க போறா? அந்த பொண்ணு ஏன் அந்த பையனோட போறா? It's mainly about what others see. இந்த மாதிரி பொண்ணுங்களா இப்படிதான் நடக்கும். எவன் சொன்னால் நம்பிடுறதா? ஒரு பொண்ணிய எல்லா மனசுல அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவ எதுக்கு கோவப்படுவா எதுக்கு சந்தோஷப்படுவா தெரிஞ்சிருக்கணும்ல. எஸ், இந்த ரீல்ல போட்டிருக்க கருத்து எல்லாமே கரெக்டான கருத்து தான். அண்ட் இதில் காட்டுற மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் எல்லாரும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் என்ன சினிமால தான் நடக்குது, ரியல் லைஃப்லலாம் நடக்கிறது இல்லை. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, நாங்கள் சிட்டியில் இருக்கோம், நாங்கள் ப்ராக்ரஸ் ஆகிட்டோம், இந்த மாதிரிலாம் பேசிட்டு தயவு செஞ்சு சுத்தாதீங்க. இன்னமும் அப்படிதான் இருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு விமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பஸ்ஸில் போனீங்கன்னா கன்ஃபார்மாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஒரு தடவையாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்டயாவது போய் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு பெரியவங்க கிட்டேயோ யாருக்கிட்டயோ போய் சொல்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்த, நீ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தீங்கன்னா அவங்க பார்க்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி டைலாக்லாம் அடிக்கிறது. ஒரு அட்டையர் மேலே ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? யாருக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் ஷால் போடாமல் போயிட்டா, ஷார்ட்ஸ் போட்டு போயிட்டா, பிரா ஸ்ட்ராப் தெரிஞ்சா இட்ஸ் அன் இன்விடேஷன் ஃபார் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க யாராவது நீங்க சொல்லுங்க, நாங்க யாராவது ட்ரெஸ் பண்றப்போ ஓகே நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அப்பாடா எனக்கு இன்னைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு யாராவது நினைச்சு ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அவ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா நீ ஏன்டா பாக்குற அத, உனக்கு தப்புன்னு தெரியாதான்னு யாரும் கேட்க மாட்டீங்களா? அண்ட் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் பனியன் போட்டுட்டு ஜென்ஸ் எல்லாம் வெளில சுத்தினதே கிடையாதா? ஷார்ட்ஸ் போட்டு ஜென்ஸ் சுத்தினதே கிடையாதா? பப்ளிக்ல ஒன் பாத்ரூம் பண்ணதே கிடையாது ஜென்ஸ். நீங்க பார்த்தே காட்டிட்டு ஏதோ எந்த தப்பும் பண்ணாத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்போ ஷால் போடாமையோ போனா உங்களுக்கு அது வந்து தப்பா தெரியுதா? என்னன்னே புரியல. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸுனாலதான் செக்ஷுவல் ஹராஸ் பண்ணாங்கன்றது தயவு செஞ்சு நிறுத்துங்க. உங்களுக்கு அவ்வளோ கூட அறிவு இல்லைன்னா உங்களுக்கு மனித நேயமும் கிடையாது. நீங்க வந்து சுத்தமா கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி இல்லாத ஒரு ஆளுன்னு தான் நான் சொல்லுவேன். விமனோட பாடி ஆப்ஜெக்டா நீங்க ப்ரைஸ் மாதிரி வின் பண்றதுக்கு? ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பயாலஜிக்கலான ஒரு பாடி, அவ்வளோதான் அது. அதை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி அது வந்து அந்த ஸ்கின் ஷோ ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி எல்லாம் உங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த உடம்புல ஏன் வைக்கிறீங்க? அது ஜஸ்ட் அ பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க நீங்க பண்றது தப்புன்னு. எப்போ அக்செப்ட் பண்றீங்களோ அப்போதான் மைண்ட் செட்டை மாற்ற முடியும். அவ்வளோதான். இன்னைக்கு ரீல்ஸ் ரியாக்ஷன் வந்து முடிஞ்சாச்சு. ஒரு 4-5 ரீல்ஸுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம். 2025 வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து 25 டேட்டு. இந்த வருஷம் நிறைய அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா. இல்லைனா நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. குட் சைட் பேட் சைட்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில். அண்ட் இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாலா நீ யார்டா?